இந்த வசந்தி சாப்பிடு. சரிக்கா, சரி, நான் சாப்பிட்றேன். டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டுக்கா. இந்த மீன் குழம்புலையும் மீன் பொரியல்லையும் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது பார்த்துக்கங்க. அப்படியாம்மா? ரொம்ப நன்றி. சரி சரி, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லு, நான் உனக்கு குழம்பு ஊற்றி தரேன். என்ன? சரிக்கா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன். அப்புறம் நான் குழம்பு ஊற்றி கொடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அங்கே ஒருத்தன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நேரம் கத்திக்கிட்டு இருப்பியா. அதனால் சீக்கிரமாக போய் உலைய வச்சு சோத்தாக்கிட்டு நீங்கள் வச்ச குழம்பு அப்படியே என் பாதத்தில் மாற்றி அவனை வச்சு எப்படியாச்சும் சமாளிக்கணும் அவனை கொடுத்து. சரிம்மா, நீ அப்போ சாப்பிடு. நாங்கள் எனக்கு வேலை கிடக்கு, நான் போய் மீனை மாற்றி போட்டுட்டு வேலையை பார்க்குறேன். சரிக்கா சரிக்கா. எப்படியோ இன்னைக்கு இந்த பொம்பளை ஏமாற்றி மீன் குழம்பு வாங்கியாச்சு. அதோட இந்த பொரிச்ச மீன் கொடுக்க மாட்டேன்னுச்சு. எப்படியோ அதை ஐஸ் வச்சு பொரிச்ச மீனையும் வாங்கியாச்சு. இன்னைக்கு பொழுது நைட்டு வரைக்கும் இந்த மீன் குழம்பு வச்சே போயிடும். அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்து வாங்க வேண்டியதான். இருந்தாலும் என்ன மாதிரி இவ்வளோ புத்திசாலித்தனம்லாம் யாருக்கு இருக்காது. இதெல்லாம் எங்கே அந்த லூசு பயலுக்கு புரியுது? நாம ஏதாச்சும் சொன்னோம்னா நம்மக்கிட்ட தான் வம்புக்கு வருவான். சரியான முட்டா பையன்.